பேங்க் அலையிறோம், எல்லா இடத்துலயும் என்னோட லோனை ரிஜெக்ட் பண்ணி விட்டுடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த லோன் அப்ரூவல் வாங்கணும்னா நான் என்ன பண்ணுவேன்? எதனால இந்த லோனை அப்ரூவ் பண்ண மாட்டேங்கிறாங்க, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ நிஜமாவே ஒரு நல்ல வீடியோவா அமைய போகுது. பிகாஸ் இந்த வீடியோல நம்மளுடைய பர்சனல் லோனுக்கான ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிஜெக்ட் ஆகுறத பத்தி பேசுறதோட மட்டும் விட்டுடாம ஒரு பிசினஸ் லோனுக்காக அப்ளை பண்ணும்போது அதை கூட ரிஜெக்ட் பண்ணி விட்டுடுறாங்க. நான் என் வாழ்க்கையில ஒரு நல்ல லெவலுக்கு போகணும், ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்கேன்னா கண்டிப்பா எனக்கு கொஞ்சம் பண உதவி தேவைப்படுது, அது பேங்க்குக்கு போய் கேட்டா இல்லைன்னு சொல்லிடுறாங்கன்னு வருத்தப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்க. பிகாஸ் இந்த வீடியோல என்னென்ன விஷயங்களை பத்தி நம்ம பேச போறோம் அப்படின்னா, சிபில் ரேங்க்னா என்ன, சிபில் ஸ்கோர்னா என்ன, ரெண்டு ஒன்னா, ரெண்டுத்துக்கும் உண்டான வித்தியாசம் என்ன, ரெண்டாவது லோன் வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய நபரா நீங்க இருக்கீங்களா, மூணாவது கம்பெனி கிரெடிட் ரிப்போர்ட், அதாவது சிம்பிளா சொல்லணும்னா CCR அப்படின்னா என்ன, அடுத்து நம்மளுடைய பிசினஸ் லோன் கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்கு, பட் அதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற பல விஷயங்கள், நியூஆன்சஸ், நிறைய விஷயங்கள் நான் உங்ககிட்ட எனக்கு ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ நிச்சயமா இந்த ஒரு வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா இதுல இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு நிச்சயமா நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்க. வெல்கம் டு பாஸ் வாலா, நான் உங்க யுவராணி. ஃபர்ஸ்ட் MSMEs எதனால அவங்களுக்கு லோன் எல்லாமே ரிஜெக்ட் ஆகுது. அதாவது சிறு குறு நடுத்தர வியாபாரம் செஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா, தொழில் செஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க ஒரு லோன் அப்ளை பண்ண போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உண்டான லோனை அப்ரூவல் பண்றதுக்கு அப்படி என்ன கஷ்டம் அந்த பேங்க்ல இருக்கிறவங்களுக்கு அப்படிங்கிற கேள்வி பல பேரோட மனசுல இருக்கும். அதுக்கான பல காரணங்கள் இருக்கு. அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம ரெப்ளிகேட் பண்ணாம அதை கொஞ்சம் திருத்திக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமா லோன் கிடைக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் எதுக்காக அவங்க லோன் வந்து கொடுக்க மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இதுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் கடன் வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. வாங்கியிருக்கீங்களா, ஓகே, அதை கரெக்டான டைம்ல பே பண்ணியிருக்கீங்களா, ரீபேமெண்ட்டு. அடுத்து எவ்வளோ கடன் வச்சிருக்கீங்க, இன்னும் பாக்கி கட்ட வேண்டியது இருக்கு. கிரெடிட் அப்படின்றது இந்த இடத்துல கடன் அப்படிங்கிறத குறிக்குது. அடுத்து ஓவர் யூஸ் பண்றீங்களா, ஒரு குறிப்பிட்ட லிமிட் தான் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, அந்த பணத்தை எடுத்து யூஸ் பண்றதை பத்தி நான் சொல்றேன். அடுத்து லோனு எனக்கு மறுபடியும் வேணும்னு சொல்லிட்டு அடிக்கடி லோனுக்காக போயிட்டு பேங்க் வாசல் நின்று அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்களா, அது கூட ஒரு மிகப்பெரிய காரணமா இருக்கு அந்த லோன் நமக்கு கிடைக்காம போறது. ஆக்சுவலி எனக்கு லோன் வேணும்னு தான் பேங்க்குக்கு போறேன், பேங்க்குக்கு ஏன் நீ அடிக்கடி போற, அதனாலே உனக்கு நான் ரிஜெக்ட் பண்றேன் அப்படின்னு கூட காரணம் சொல்றாங்க. அடுத்து GSTலாம் கரெக்டான டைமுக்கு நீங்க ரிட்டர்ன்ஸ் பண்றீங்களா அப்படிங்கிற விஷயத்த அவங்க யோசிச்சு பார்ப்பாங்க. இதுக்கான கேள்வி உங்ககிட்ட இருக்கா, இருந்ததுன்னா நெக்ஸ்ட் என்ன விஷயன்றதை இப்போ நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் சிபில்னா யாரு? சிபில்னா யாருன்னா ரொம்ப ட்ரஸ்டா, ரொம்ப நம்பிக்கைத்தன்மை உள்ள முதல் கிரெடிட் பூரோ இது மட்டும்தான். ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா 5000 ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இருந்து டேட்டாஸை கலெக்ட் பண்ணும். இவங்க சரியான ஒரு வகையில தான் பணத்தை டிரான்சாக்ஷன் பண்றாங்களா, சரியாக தான் பணத்தை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா, அவங்களுடைய தொழில் முன்னேற்றத்துக்காக கடன் உதவிலாம் கொடுக்குறோமே அதை எந்த அளவுக்கு அவங்க வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணுவாங்க. பேங்க்ல கேட்பாங்க, NBFCs, ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ், மைக்ரோ ஃபைனான்ஸ் ஃபர்ம்ஸ், எல்லா இடமுமே கலந்து சேர்ந்து ஒரு இடம் தான் இந்த சிபில் அப்படிங்கிறது. சரி, இப்போ என்னோட CCR எப்படி செக் பண்றது, எங்க போய் பார்க்கறது, இதுக்கான பிளாட்ஃபார்ம் ஏதாவது இருக்கா அப்படின்ற கேள்வி நிச்சயமா உங்க மனசுல இருக்கும் இல்லையா. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல அந்த CCR செக் பண்றதுக்கான ஒரு லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்பெஷல் ஒரு ஆஃபர் கொடுக்க போறோம். யாருக்காக அப்படின்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக தான். ஸோ சிபில்ல வந்து ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு சிபில் ஸ்கோர், ரெண்டாவது சிபில் ரேங்க். ஸோ சிபில் ஸ்கோர் அப்படின்னு பார்க்கும்போது இது இண்டிவிஜுவல்ஸ், ஒரு தனிப்பட்ட நபருக்கு நீங்க கடன் வாங்க போறீங்க அப்படின்னா அவங்களுக்கான ஒரு கிரெடிட் பார்ப்பாங்க. இவங்க கரெக்டாக தான் பணத்தை டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்களா, கரெக்டாக தான் வரவு செலவு பண்றாங்களா அப்படிங்கிறத எதை வச்சு பார்ப்பாங்க அப்படின்னா சிபில் ஸ்கோரை வச்சு பார்ப்பாங்க. இதே ஒரு பிஸ்னஸ்க்காக நான் போயிட்டு கடன் கேட்க போறேன் அப்படின்னா சிபில் ரேங்க் எடுத்து பார்ப்பாங்க. ஸோ சிபில் ரேங்க்ல இவ்வளோ இருக்கு, ஓகே கம்மியாக இருக்கு, அப்போ இவங்க கரெக்டாக பணத்தை திருப்பி கட்டவே இல்லை, அப்போ இவங்களுக்கு எதை நம்பி அவங்களுக்கு திரும்ப நம்ம கடன் கொடுக்குறது அப்படிங்கிறத யோசிப்பாங்க. அதுக்கு தான் சிபில் ரேங்க். இது இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா சிபில் ஸ்கோரை எப்படி அவங்க அளவிடுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது 300ல இருந்து 900 இதுக்குள்ள டிஜிட் இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து 900 இல்லை 700 800 அப்படிலாம் இருந்துச்சுன்னா ஓகே, குட் சிபில் ஸ்கோர். ஸோ நீங்கள் லோன் கேட்க போறீங்க பேங்க்குக்கு அப்படின்னா கூட கம்மியான வட்டியில் உங்களுக்கு அந்த லோனை சாங்ஷன் பண்ணுவாங்க. இல்லை ரொம்ப 550 600 அப்படிலாம் இருந்ததுன்னா
ஓகே இவங்களுக்கு சிபில் ஸ்கோர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு, ஸோ கண்டிப்பாக இவங்களால நமக்கு கடன் கொடுத்தோம்னா திருப்பி வாங்கிக்க முடியாது, நம்மளால கழிச்சிருவாங்க, ஸோ இவங்களுக்கு நம்ம கொடுக்க வேணாம் அப்படின்னு முடிவு எடுத்துருவாங்க. இண்டிவிஜுவலுக்கு, தனிப்பட்ட நபருக்கு. இதுவே ஒரு பிஸ்னஸ்க்கு போறீங்க, ஒரு கம்பெனிக்காக நீங்க கேட்க போறீங்க அப்படின்னா அவங்க சிபில் ரேங்கை தான் செக் பண்ணுவாங்க. இந்த சிபில் ரேங்க் எப்படி செக் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1லேருந்து 10 வரைக்கும் ரேங்க் பண்ணுவாங்க. இப்போ 8, 9, 10 அப்படிலாம் உங்களுக்கு ரேங்க் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு லோனே கிடைக்காது. இப்போ 1, 2, 3 அப்படிக்குள்ள இருந்தீங்கன்னா ஓகே இவங்களோட சிபில் ரேங்க் ரொம்ப நல்லா இருக்கு, கண்டிப்பா இவங்களை நம்பி நம்ம கடன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்காரவங்க முன்னாடி வருவாங்க. இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் சிபில் ஸ்கோர்னா என்ன, சிபில் ரேங்க்னா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கம்பெனி கிரெடிட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சிபில் ஸ்கோர் அப்படிங்கிறது என்னன்னா நம்மளுடைய ரேங்க் கார்டு மாதிரி. நம்ம ஸ்கூல்லலாம் ரேங்க் கார்டு கொடுப்பாங்க இல்லையா, மேக்ஸில் இவ்வளோ மார்க், தமிழில் இவ்வளோ மார்க், இங்கிலீஷில் இவ்வளோ மார்க்னு, ஓகே இவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்களா, டோட்டல் இவ்வளோ, இத்தனை ரேங்க், அப்போ ஓகே நல்லா படிக்கிற பையன், நல்லா படிக்காத பையன் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுப்பாங்க. அதே மாதிரி தான் சிபில் ஸ்கோரில் நம்ம எந்த அளவுக்கு நல்ல ரிப்போர்ட் வச்சுருக்கோமோ இவங்க நல்ல பணத்தை திருப்பி கட்டுவாங்க இல்லை கட்ட மாட்டாங்க, இவங்க பணத்தை யூஸ் பண்ண லாய்க்கே இல்லாதவங்க அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு ரேங்க் கார்டு மாதிரி. இந்த சிபில் ரேங்க்குக்கு, இந்த சிபில் ரேங்க் பிஸ்னஸுக்கு குறிப்பிடுறாங்க இல்லையா சிபில் ரேங்க்கு, அவங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட் பேர் தான் கம்பெனி கிரெடிட் ரிப்போர்ட். அதாவது ஒரு கம்பெனியுடைய கிரெடிட் எந்த அளவுக்கு இருக்குது, அவங்க வரவு செலவு எப்படி வச்சுருக்காங்கன்றதை செக் பண்ணுறதுக்கு மொத்தம் 7 விஷயங்கள் இருக்குது. அந்த 7 விஷயங்களை அவங்க செக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கும்போது சிபில் ரேங்க். ஸோ சிபில் ரேங்க் நான் முன்னாடியே சொன்னேன் 1லேருந்து 10க்குள்ளே இருக்கும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம முன்னாடி இருக்கோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு லோன் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ், சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அடுத்த பாயிண்ட்டு கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ். ஸோ என்னென்ன விஷயங்கள் இருக்கும் அப்படின்னா இவங்க என்னென்ன மாதிரியான கிரெடிட் ஃபெசிலிட்டிஸில் வாங்கியிருக்காங்க, ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னா அப்படி பார்ப்பாங்க. அதாவது பேங்காக இருக்கட்டும், என்பிஎஃப்சியாக இருக்கட்டும், ரெண்டுத்தையும் சேர்த்து என்ன டைப் ஆஃப் லோனில் அவங்க ஆல்ரெடி வாங்கியிருக்காங்க, அவங்க வாங்கியிருக்கக்கூடிய அந்த கடங்கார அவரோட பேர் என்ன, எவ்வளோ அமௌண்ட் சாங்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க, மிச்சம் இன்னும் எவ்வளோ பணம் கட்ட வேண்டியது இருக்குது, அண்ட் பேமெண்ட் ட்ராக் ரெக்கார்ட், எவ்வளோ தூரம் கரெக்டாக பேமெண்ட்டை பண்ணியிருக்காங்க அந்த ட்ராக் எடுத்து பார்ப்பாங்க. அடுத்து ஏதாவது டிலே பண்ணியிருக்காங்களா, இல்லை கடனை கட்டாமல் அப்படியே விட்டுட்டாங்களா, டிஃபால்ட்டாக நிறுத்திட்டாங்களா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணுவாங்க. இது எல்லாமே அந்த கம்பெனி கிரெடிட் ரிப்போர்ட் அப்படின்ற ரிப்போர்ட் கார்டு மாதிரி இருக்கும். அதில் இது எல்லாமே அவங்க குறித்து வச்சுருந்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் சரியாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்களே செக் பண்ணி பாருங்கள். அடுத்து கிரெடிட் யூட்டிலைசேஷன். ஸோ கிரெடிட் யூட்டிலைசேஷன்னா என்னன்னா ஒரு 10 ரூபா உங்கள் கையில் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், 10 ரூபாயில் எவ்வளோ ரூபாவை செலவு பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ ரூபா மிச்சம் வச்சிருக்கீங்க அப்படின்றத பார்ப்பேன். 10 ரூபா கொடுத்து 10 ரூபாயை நான் செலவு பண்ணிட்டேன் அப்படின்னா என்னடா இவன் காசு கொடுத்தா அம்புடுதான், இவனுக்கு 10 ரூபா கொடுத்தாலும் பத்தாது, 10,000 ரூபா கொடுத்தாலும் பத்தாது அப்படின்னு யோசிப்போல, அதே மாதிரி தான் பேங்க்கும் யோசிப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 10 லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு லோன் சாங்ஷன் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 10 லட்ச ரூபா, இதில் 9.5 lakhs என்னோட பிஸ்னஸ்க்கு தேவைப்படுதுன்னு எடுத்து யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சு கதை. என்னது இது கொடுத்தோன்னே இவ்வளோ பணத்தை எடுத்துக்கிட்டா, இவனுக்கு எவ்வளோ பணம் கொடுத்தாலும் பத்தாது போல் இருக்கே, அப்போ இவன் பிஸ்னஸ் சரியாக போதா இல்லையான்னு தெரியலையே, இவ்வளோ பணம் தேவைப்படுது அப்படின்னா ரொம்ப செலவழிக்கிறான் போல இருக்கே அப்படிலாம் யோசிப்பாங்க. ஐயோ எனக்கே கடன் உதவி வேணுன்றதுக்காக தான் பேங்க்கில் போய் கேட்டேன், அவன் கொடுக்குற பணத்தை மொத்தமாக எடுத்து செலவு பண்ணிட்டா கூட எனக்கு பிரச்சனை அப்படிங்கிறது தான் இங்கே உண்மையான நிதர்சனமே ஆக்சுவலி. ஸோ என்ன தெரியுமா நீங்கள் பண்ணும், உங்களுக்கு கிரெடிட் எவ்வளோ கொடுக்குறாங்களோ, லிமிட் கொடுக்குறாங்களோ அதுலேருந்து 30 to 40% வரைக்கும் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இதை தாண்டி போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெகட்டிவாக வர ஆரம்பிச்சிடும், இவங்க அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, இவங்களுக்கு பணத்தை சரியாகவே பயன்படுத்திக்க தெரியல அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க, எதுக்கு நமக்கு வம்பு. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து என்கொயரி சம்மரி அப்படின்னு இருக்கும். ஆக்சுவலி நீங்கள் சிபில் ஸ்கோரை செக் பண்ணும்போது ஹார்ட் என்கொயரி, சாஃப்ட் என்கொயரி அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. என்னன்னா என்னோட சிபில் ஸ்கோர் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணுறோம் இல்லையா, அப்படி செக் பண்ணாலே உங்களுக்கு வந்து கம்மி பண்ணி விட்ருவாங்க. ஸோ சாஃப்ட் என்கொயரி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மொபைல் ஃபோன்லேயே செக் பண்ணிப்போம். ஹார்ட் என்கொயரின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு பேங்க்குக்காக போயிட்டு நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்போம், எனக்கு லோன் வேணும். ஒவ்வொரு பேங்க்கும் செக் பண்ணுவாங்க, ஓகே யுவரானிக்கு இவ்வளோ லோன் வேணும், இப்படி பண்ணியிருக்காங்க டெக், அடுத்து யுவரானி இது ஒரு பேங்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அது கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிடும் அந்த சிபில் ஸ்கோர். ஃபார் எக்ஸாம்பிள் இண்டிவிஜுவலுக்கு சொல்கிறேன், அடுத்த பேங்க் போகும்போது இன்னும் கம்மியாகும். ஆல்ரெடி 800 இருந்துச்சு, இவன் செக் பண்ணி முடிச்சக்கப்புறம் 750 ஆச்சுன்னா கம்மி ஆகிட்டே இருக்கும்போது இதோ ஒரு காரணம் கூட இருக்குது நம்மளோட சிபில் ஸ்கோர் கம்மியாகிறதுக்கு. ஸோ அதனால் என்னென்னா இந்த ஃப்ரீக்வெண்ட்டாக போயிட்டு ஒவ்வொரு பேங்க்லேயும் உங்களோட தொழிலுக்கான ஒரு கடனுதவி கேட்க போகிறீங்க அப்படின்னா ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக போகாதீங்க. அது கூட ஒரு முக்கிய காரணம் உங்களுடைய சிபில் ரேங்க் கம்மி ஆகிறதுக்கு. அடுத்து கம்பெனியுடைய ப்ரொஃபைல் என்னன்றது அதில் டீட்டெயில் இருக்கும். யார் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, பேன் நம்பர் என்ன, அட்ரஸ் எங்கே இருக்குது, டேட் ஆஃப் இன்கார்பரேஷனு, யார் முக்கியமான காண்டாக்ட் பண்ணக்கூடிய நபர்கள், யார் டைரக்டர்ஸ் இருக்காங்க அந்த கம்பெனியில் அப்படிங்கிற சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸுமே அந்த ஒரு ரிப்போர்ட்டில் இருக்கும்.
அடுத்து ஜிஎஸ்டி இருக்கும். ஸோ ஜிஎஸ்டி பொறுத்தளவில் நம்ம மாதம் ஜிஎஸ்டி கரெக்டாக ஃபைல் பண்ணுறோமா இல்லையா அப்படிங்கிறது இருக்கும். சேல்ஸ் அண்ட் பர்ச்சேசஸ் எவ்வளோ விற்கிறோம் எவ்வளோ வாங்குறோம் அந்த வரவு செலவு அண்ட் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு பொருள் வாங்கியிருக்கிறேன், அந்த பொருளுக்கான அமௌண்ட்டை எனக்கு 15,000 ரூபா ஜிஎஸ்டி. ஓகே, இப்போது நான் வித்திருக்கேன் ஒரு சில பொருட்கள், அப்போ கஸ்டமர்ஸ் எனக்கு வந்து ஒரு 20,000 ரூபா பே பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ண 5,000 ரூபாயில் அந்த 5,000 ரூபா என்னன்னு பண்ணலாம்னா அந்த இன்புட் டேக்ஸ் கிரெடிட் அப்படிங்கிற மாதிரி குறிச்சிக்கலாம் அப்படின்னு போட்டிருந்துச்சு. ஸோ நீங்கள் இருந்தாலும் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து ஃபைலிங் கன்சிஸ்டன்சி, கரெக்டான டைமில் ஃபைல் பண்ணுறோமா இல்லை மிஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறதையும் அவங்க செக் பண்ணுவாங்க. ஒய் சிபில் ரேங்க் மேட்டர்ஸ் ஸோ மச்? எதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிபில் ரேங்க் ரொம்ப முக்கியம்? சிபில் ரேங்க்னா என்ன, அதில் என்னென்ன ரிப்போர்ட் கார்டில் என்னென்னலாம் உள்ளே போட்டிருப்பாங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாச்சு. ஏன் இது முக்கியம் அப்படின்றதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு உதாரணம். இப்போது 20 லட்ச ரூபா லோன் கேட்க போகிறீங்க பேங்க்கில். ஓகேவா, ஒரு பிஸ்னஸ் ஏ, ஏதோ ஒரு பிஸ்னஸ், இன்னொன்று பிஸ்னஸ் பி, 2 பிஸ்னஸ்க்காக லோன் கேட்க போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் பண்ண போகிறவர் என்னன்னா அவருடைய சிபில் ரேங்க்கு 2ன்னு இருக்குது. 2வது பிஸ்னஸ் பி இருக்குல்ல, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய சிபில் ரேங்க்கு 9ன்னு இருக்குது. அப்போ யாருக்கு ஃபஸ்ட்டு லோன் கொடுப்பாங்க? 9க்கா? இல்லை, 2. யாருக்கு ஜாஸ்தியான சிபில் ரேங்க் இருக்கோ அவங்களுக்கு தான் அந்த லோன் கொடுப்பாங்க. ஸோ என்னென்ன பெனிஃபிட் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஈஸியாக அவங்களுக்கு லோன் கிடைச்சிரும், கம்மியான வட்டிக்கு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கடன்காரவங்க உங்களை நம்பி கடன் கொடுப்பாங்க, ஏன்னா உங்களுக்கு சிபில் ரேங்க் ஜாஸ்தியாக இருக்குது, அப்போ இவங்க ஒழுக்கமானவங்க பணத்தை செலவழிக்கிறதுல அப்படிங்கிற நம்பிக்கை வரும். ஈவன் தோ அது ஒரே இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் ஒரே ரெவென்யூவாக இருந்தால் கூட, நான் ஒரே இண்டஸ்ட்ரி தான் இருக்கேன், நான் நல்லா சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கேன், நல்லா ப்ராஃபிட்டபிளான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா கூட உங்களுக்கு லோன் கொடுக்க மாட்டாங்க இந்த சிபில் ரேங்க் கம்மியாக இருந்ததுன்னா. எப்படி இருக்குல்ல, நீங்கள் ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் பண்ணால் கூட அவங்களுக்கு அது மேட்ரு கிடையாது, சிபில் ரேங்க் எவ்வளோ வச்சிருக்கீங்கன்றது தான் அவங்களுக்கு ஒரு மேட்ரு. அடுத்து, வாட் இன்ஃப்ளூயன்சஸ் யுவர் ரேங்க்? உங்களோட ரேங்கை எது வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, என்ன காரணம் அது கம்மியாகிறதுக்கோ ஜாஸ்தியாகிறதுக்கோ அப்படின்னு பார்க்கும்போது எதெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்கும் அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஏதாவது கொஞ்சம் முன்ன பின்ன இருந்ததுன்னா இது அட்ஜஸ்ட் பண்ணுறது என்னன்றதுக்கான வழியை பாருங்கள். ஸோ ரீபேமெண்ட் ஹிஸ்ட்ரி, கரெக்டான சமயத்தில் ரீபேமெண்ட் பண்ணுறீங்களா, எந்த அளவுக்கு கிரெடிட் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க, ஒரு கடன் 10 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்களா அதில் எந்த அளவுக்கு எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க, லோன் என்கொயரிஸ் அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக போயிட்டு லோன் வேணும்னு கேட்டுட்டு இருக்கீங்களா, அடுத்து கிரெடிட் மிக்ஸ், அதாவது செக்யூர் லோன் அன்செக்யூர் லோன்ஸ் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி என்ன மாதிரியான ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, பிஸ்னஸுடைய ப்ரொஃபைல் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வச்சுருக்கீங்க, இது எல்லாம் பொறுத்து தான் உங்களுக்கான ரேங்கே அவங்க கொடுப்பாங்க. அடுத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு நீங்கள் எப்போவுமே ரெடியாக இருக்கணும். உங்களுடைய சிசிஆரை எப்போவுமே மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும், அதாவது கம்பெனி கிரெடிட் ரிப்போர்ட்டை. அடுத்து உங்களோட ஃபினான்ஷியல் பிஹேவியர் ரொம்ப க்ளீனாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும் கை, அதுதான் அதை மீன் பண்ணுறாங்க. உங்களோட ரேங்க்கு ஆட்டோமேட்டிக்காக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகி போய்கிட்டே இருக்கும். சரி, இப்போ என்னோட சிசிஆரை எப்படி செக் பண்ணுறது, எங்கே போய் பார்க்குறது, இதுக்கான பிளாட்ஃபார்ம் ஏதாவது இருக்கா அப்படின்ற கேள்வி நிச்சயமாக உங்கள் மனசில் இருக்கும் இல்லையா? இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த சிசிஆரை செக் பண்ணுறதுக்கான ஒரு லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்பெஷல் ஒரு ஆஃபர் கொடுக்க போகிறோம். யாருக்காக அப்படின்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக தான். அண்ட் உங்களுடைய பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும் அப்படிங்கிறத நான் மனசார வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். எந்தெந்த விஷயங்கள் கம்மியாக இருக்கோ அது எப்படி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சீரியஸாகவே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. இது என்னோட ரெக்வஸ்ட்டாகவும் நான் சொல்கிறேன். ஸோ வீடியோவை இவ்வளோ எண்டு வரைக்கும் பார்த்துருக்கீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. Boss Wallah, be the boss.